ஆட்சியில எல்லாம் ஊழல், எலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் இங்கே ஆரம்பிக்கலாம். அதை கட்சி ஆரம்பிச்சு மாநாடு நடத்தினால் அதற்கு முறையாக அனுமதி கொடுப்பது மரபு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை எல்லாருக்கும் அனுமதி கொடுத்தோம். அத்தனை போராட்டம், ஆயிரக்கணக்கான போராட்டம் அதிமுக ஆட்சியில் நடைபெற்றது. எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தோம். இது ஜனநாயக நாடு. அவருடைய உரிமைகளை கோருவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் யாரெல்லாம் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தோம். யாரெல்லாம் மாநாடு நடத்த வேண்டும் என்றெல்லாம் காவல்துறை அனுமதியோடு, அதுவும் பாதுகாப்போடு நாங்கள் அனுமதி கொடுத்தோம். ஆனால் அந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய பிறந்தநாள் வருகின்ற பொழுது நாங்கள் பொதுக்கூட்டம் போறோம். அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோங்க. அந்த அளவுக்கு பயம். இந்த ஆட்சியில எல்லாம் ஊழல், எலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். இதையெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போயின்னு சொல்லிதான் இன்றைக்கு பொதுக்கூட்டத்தை கூட அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. அப்படியே பொதுக்கூட்டம் நடத்தினாலும் அந்த பொதுக்கூட்டம் நடத்துகின்ற எங்க கட்சி நிர்வாகி வழக்கு போடுறாங்க. சில நேரத்தில் நீதிமன்றம் போய் இந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வாங்கிதான் கூட்டம் நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி நடந்து நாட்டில் எல்லாம் சமம். நீங்க நாங்கெல்லாம் வேறுபாடுலாம் கிடையாது. அப்படி இருக்காது இவ்வளவு பேருக்கு நாங்க அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது எவ்வளவு போராட்டம் நடைபெற்றது நாட்டுக்கே தெரியும். இந்தியாவிலேயே அதிகமா போராட்டத்தை சந்தித்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசு. அதாவது பயப்படுறது கேட்பதுலாம் அடுத்தது, முறையாக கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.